Hello everyone, this is Guna Raghulan from GR Tamil Tech School. So இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தன். அதாவது ப்ரோக்ராமேட்டிக்காக பைத்தனில் எப்படி வந்து ஃபைல்ஸை வந்து ரீட் பண்ணுறது, லைக் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது என்ன ஃபைல் ப்ரோக்ராம் ஃபைல் இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை இப்படி அக்சஸ் பண்ணுறது. மோஸ்ட்டாக இந்த டெர்மினாலஜி யூஸ் ஆகிறது வந்து டெக்ஸ்ட் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு வந்து பைத்தனில் வந்து கூடுதலாக வந்து யூஸ் பண்ணுவோம். மேபி வந்து SQLite அப்படியான பர்பஸுக்கும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி ஐ வில் கிரியேட் அ டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைலை நான் வந்து சாம்பிள் டெக்ஸ்ட்னு சொல்லி நேம் பண்ணுறேன். இதுக்குள்ள சும்மா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நேம்ஸ் எல்லாம் போகும், லைக் C++, Python, PHP is a good programming language like that. Okay. இப்படி வந்து சாம்பிள் டெக்ஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை எப்படி ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து பைத்தனூடாக ரீட் பண்ணுறது என்று சொல்லுவேன் இந்த டாஸ்க். ஓகே, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ஃபைல்லே கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆர்ன்னு சொல்கிறது இட்ஸ் அ பெராமீட்டர். லைக் நாங்கள் வந்து இந்த ஃபைலை ரீட் பண்ணும்போது ஒரு பெராமீட்டர் ஒன்று யூஸ் பண்ணுவோம், லைக் வந்து RAWXன்னு சொல்லி அதாவது என்னென்னத்துக்கு அது ரெஸ்பான்சிபிள்ன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஆர்ன்னு போட்டோம்னா அது மீனிங் வந்து நாங்கள் ஃபைலை ரீட் பண்ண போகிறோம், நாங்கள் ரைட் பண்ணல ரீட் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஃபைலுக்கு என்ன பெர்மிஷன், அந்த ஃபைலை என்ன செய்யணும்னு கேட்டால் we can only get the text inside it, but we cannot modify அப்படியான வேலையில் வந்து எங்களால் வந்து செய்து கொள்ள இல்லாமல் இருக்கும். Okay, we will start. Okay, இப்போ வந்து ஒரு ஃபைல்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று எடுக்கணும். இதுக்கு மேலே இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணப்பட்டதுக்கு ஓகே, ஃபைல் என்ற வேரியபிளில் வந்து ஓப்பன் ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் இஸ் sample text. ஸோ இங்கால வந்து நாங்கள் பெராமீட்டரை கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபைலை நாங்கள் ரீட் பண்ணலாம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஃபைல், அப்படி இல்லாட்டி வந்து பைனரி ஃபைல். இப்போ இந்த ஓப்பன் என்று சொல்கிற இந்த இதில் வந்து நாங்கள் வந்து பொதுவாக வந்து 2 பெராமீட்டர் கொடுப்போம். ஒன்று வந்து ஃபைல்ட நேம், ஸோ txt sample text.txt, இது ஃபைல் நேம், இது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் txt. இங்கால வந்து நாங்கள் எப்படி இந்த ஃபைலை வந்து மெனிப்புலேட் பண்ண போகிறோம், அதாவது எப்படி இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கிட்ட RT என்று கொடுக்கணும். இந்த ஆர் மீனிங் இந்த ஃபைலை நான் ரீட் பண்ண போகிறேன். அப்போ அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ண போகிறேன். ஓகே, ஐம் கோனா ரீட் த கண்டென்ட் இன்சைட் த ஃபைல். T மீன் இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பைனரி ஃபைல் அதிகம்னு சொன்னால் we have to put like RB, பட் இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் என்றபடியா நான் RT என்று போட்டிருக்கேன். ஓகே, we are reading the data here. ஸோ கீழே என்ன செய்யுதுன்னு சொன்னால் print file read line ன்னு சொல்லி ஒரு கமாண்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணாமல் சொன்னால், லைக் இந்த ப்ரோக்ராமிங் ஃபைல் லைக் 48வது ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணாமல் சொன்னால் we'll get C++. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீட் லைன் என்று சொல்கிறது ஒரு லைன், இந்த டெக்ஸ்டில் இருக்கிற இந்த சாம்பிள் டெக்ஸ்டில் இருக்கிற ஒரு லைனை மட்டும்தான் ரீட் பண்ணணும். அப்போ எங்களுக்கு எல்லாம் ரீட் ஆகணும்னு சொன்னால் ரீட் லைன்ஸ் என்று யூஸ் பண்ணணும், அதாவது எஸ்ஸை வந்து அதோட ஆட் பண்ணணும். இப்போ ரன் பண்ணோம்னு சொன்னால் we will get all of them in an array. அதாவது இது அப்படியே அரேயாக கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது பைத்தனில் சொல்கிறோம்னு சொன்னால் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். பார்த்தீங்க சொன்னால் the first element is this and the second element is this and third element is this. For example, இதுக்குள்ள இது நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ண சொன்னால் 0 என்று கொடுத்து முதலாவது வந்து இப்படி வரும். ரெண்டாவது எடுக்கணும்னு சொன்னால் லைக் இப்போ 1 கொடுத்தேன்னு சொன்னால் அது செகண்ட். பட் நமக்கு தேர்ட் வேணும், தேர்ட் லைன் டேட்டா, மூணாவது லைனில் இருக்கிற டேட்டா வேணுமா சொன்னால் இப்போ நான் 3 கொடுக்கேன். ஸோ இப்போ 3 கொடுத்து போட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன்னு சொன்னால் சாரி 3 கொடுக்க இல்லாது 2 கொடுத்தா தான் 3, 0 வந்து 1, 1 வந்து 2, 2 வந்து 3, பிகாஸ்
list start at 0. So இங்கே பார்த்தீங்கன்னா PHP is a good programming language. அதாவது இந்த லைனில் இருக்கிறத ரீட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்படி தான் வந்து நாங்கள் பைத்தனில் வந்து ஃபைல்ஸ் ரீட் பண்ணுறது, அதாவது ஃபைல் ஹேண்ட்லிங்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்டர்னலாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னலாக அது டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நாங்கள் இது பைத்தனில் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி தான் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் மெத்தடாலஜி. ஓகே, இப்போ அடுத்ததை பார்க்க போகிறோம் வந்து இந்த பெராமீட்டர், இந்த ஆருக்கு பதில் ஏ போட்டால் என்ன நடக்குமா சொன்னால் we will comment this and go line by line. ஓகே, இந்த ஏ என்று சொல்கிறது வந்து opens a file for appending purpose. அதாவது இப்போ சாம்பிள் டெக்ஸ்ட் txt ன்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் பார்த்து இந்த ரீடுன்னு சொல்லி இப்போ டி போட்டோம்னு சொன்னால் எங்களால் டேட்டாவை எடிட் பண்ணிடல, அது ரீட் மட்டும்தான் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன்னு பாருங்கள். லைக் ஐம் கோயிங் டு ரைட் சம்திங். ஸோ இப்போ ரீடிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் சொன்னால் ஃபைல் ரைட் ஹலோ ஓ சம்திங் இப்படி போகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் I get IO unsupported operation not writable. அதாவது இந்த ஃபைல் வந்து not writable. அப்போ ரீட் பெர்மிஷன் வேணுமா சொன்னால் நம்ம W யூஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி A யூஸ் பண்ணணும். இப்போ ஏக்கும் டபிள்யூக்கும் என்னன்னு சொல்லி ஒரு சின்னது கன்ஃபியூஷன் வந்து ஏற்படலாம். அதை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். முதல்ல வந்து நம்ம ஏயை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டபிள்யூவை பார்த்தோம்னு சொன்னால் we can easily understand what is this. Okay, yeah. ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன செய்தேன் சொன்னால் வழியால் வந்து லைக் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் .txt wt, அதாவது write a text file ன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்குள்ள hello this is a new text file ன்னு சொல்லி கொடுக்கணும். we need to close the file after we use it. Okay, அதை நாங்கள் அதில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். but we have to close the file every time we use it. this means என்ன சொன்னால் இதுக்கிட்ட ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், யூட்டிலைஸ் பண்ணி முடியாது, இந்த ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னு சொன்னால் it will create some issue in one time. Okay, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஃபைல் நியூ டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ WT இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் நியூ டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லி எதுவுமே இல்லை. இதான் நம்ம ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிற ஃபோல்டர். ஸோ அதுக்குள்ளே நியூ டெக்ஸ்ட் ஃபைல்ன்ற எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து நியூ டெக்ஸ்ட் ஃபைல் .txt சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரைட்னு சொல்கிறது ஒரு புதுசான ஒரு ஃபைலே க்ரியேட் பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரன் பண்ணோன்னே எதுவுமே நடக்கலை, ஜஸ்ட் போய் பார்த்தோம்னு சொன்னால் நியூ டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே கண்டென்ட்டும் ஆட்டோ ஆட் ஆகிருக்கு, ஹலோ திஸ் இஸ் அ நியூ டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் இந்த ஆர் கீவேர்ட் இந்த W கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் we use it to write something. லைக் இந்த வாட்டியாக வாய்ச்சி பார்த்தீங்கன்னா ரைட் ஓப்பன் அ ஃபைல் ஃபார் ரைட்டிங் creates a file if does not exceed, அதாவது அந்த ஃபைல் வந்து எக்ஸீட் ஆகலாட்டி க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏற்கனவே இருக்கிற ஃபைல் என்ன ஃபைல், அது சாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்கிறத WT42 யூஸ் பண்ணாமல் சொன்னால் என்ன நடக்குமா சொன்னால் நியூவான கண்டென்ட். ஓகே, இப்போ என்ன நடக்குமா சொன்னால் அந்த ஃபைலை ரிமூவ் பண்ணி போட்டு இந்த ஃபைல் ரீப்ளேஸ் ஆகும் இந்த W யூஸ் பண்ணாமன்னு சொன்னால். ஸோ இதுதான் இந்த Wட திங். ஓகே, பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஏற்கனவே நம்ம C++ ஐ திங்க் பைத்தன் எல்லாம் போட்டுருந்தோம். இப்போ வந்து நியூ கண்டென்ட்னு சொல்லி இன்னொரு கண்டென்ட் நாங்கள் எழுதின கண்டென்ட் நாங்கள் இங்கே கொடுத்த கண்டென்ட் வந்து அதுக்குள்ளே போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த W யூஸ் கேஸ். இப்போ ஏன்னு append opens a file for appending சொல்கிறது ஏற்கனவே இருக்கிறதோட இன்னொன்று ஆட் பண்ணுறது, லைக் ஆடிங் சம்திங். இதே இதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த டபிள்யூக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் இப்போ காட்டின மாதிரி தான் இந்த சாம்பிள் டெக்ஸ்ட்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ கண்டென்ட் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொன்னால் நியூ கண்டென்ட்டுக்கு கீழே நீங்கள் இன்னொரு கண்டென்ட்டை இல்லாட்டி அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கண்டென்ட் எழுத விரும்புகிறீங்க, அதை நான் கேட்டால் அந்த செகண்ட் கண்டென்ட்னு சொல்லி. ஓகே,
இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்தது அழிஞ்சுது the second content என்று வந்திருக்கும். ஏன்னு சொன்னால் w யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இது இப்போ நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஏயை போட்டோம்னு சொன்னால் தட்ஸ் appending. ஓகே, இப்போ ஏயை போட்டோம்னு சொன்னால் இங்கே என்ன செய்யணும் சொன்னால் திஸ் இஸ் அ தேர்ட் content. இப்போ என்ன நடந்ததுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் சாம்பிள் டெக்ஸ்ட் த செகண்ட் கண்டென்ட் அதோட சேர்த்து த தேர்ட் கண்டென்ட். இப்போ நமக்கு இடைவெளி வேணும்னு சொன்னால் we know what to do, லைக் ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்னு சொன்னால் அதுக்கு கீழவே இங்கே த தேர்ட் கண்டென்ட் வந்ததுக்கு இது ஏற்கனவே ஆட் பண்ணது. இந்த அப்பெண்டிங் பர்பஸுக்காக வேண்டி வந்து இந்த ஏ யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் ஃபைலில் நாங்கள் அப்பெண்ட் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் எதுக்குமே அழிப்படாமல் டிலீட் பண்ணப்படாமல் அதோடு சேர்த்து ஏதாவது ஒன்றை ஜாயின் பண்ணணும் அப்பெண்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஏ யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸ் என்று பார்ப்போம். ஸோ எக்ஸ் வந்து கிரியேட்ஸ் த ஸ்பெசிஃபைட் ஃபைல் ரிட்டர்ன்ஸ் அன் எரர் இஃப் த ஃபைல் எக்ஸிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து சாம்பிள் டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. இந்த எக்ஸ்ன்னு சொன்னாலே ஒன்றும் இல்லை. ஏற்கனவே வந்து இதை அன்கமெண்ட் பண்ணிடுவான். ஸோ யூ கேன் யூஸ் இட் ரைட். ஓகே, இந்த 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 எக்ஸ்ன்னு சொல்கிறது லைக் இப்போ எக்ஸை யூஸ் பண்ண சொன்னால் எக்ஸ்டி மீன்ஸ் ஐ வாண்ட் டு டூ சம்திங் பட் கிரியேட் அ ஃபைல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் எரர். இப்போ டபிள்யூ யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அந்த ஃபைல் இருந்தால் சப்போஸ் இப்போ எங்களுக்கு என்ன சொன்னால் இப்போ இந்த சாம்பிள் டெக்ஸ்ட் .txt என்ற ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும் இந்த அதுக்கு. இப்போ டபிள்யூவை யூஸ் பண்ணி இதை க்ரியேட் பண்ணோம்னு சொன்னால் டபிள்யூ என்ன செய்யும்னு சொன்னால் திஸ் இஸ் அ நியூ டெக்ஸ்ட். ஓகே, இங்கே டபிள்யூவை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டுருவோம். அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணி போட்டு இந்த நியூ கண்டென்ட்டை ஆட் பண்ணும். ஏற்கனவே பார்த்தா அப்பெண்டை யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணாமல் அதுக்கு பக்கத்தில் அப்பெண்ட் பண்ணும். எக்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் இட்ஸ் சிம்பிள், இட்ஸ் கிரியேட் அ ஃபைல். இந்த ஃபைல் ஏற்கனவே இதுக்கான்னு பார்ப்போம். இது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிட், அதாவது இந்த ஃபைல் இதுக்கு என்னால் ஒன்றும் செய்யலான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ சாம்பிள் டெக்ஸ்ட் .txt ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்ப்போம் இந்த அதுக்கு. ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது இது என்ன சொல்லணும்னு சொன்னால் the file exit sample txt already exit ஆகிருக்கு. என்னால் எதுக்குமே செய்யலாது, அதாவது ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோமா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ ஓகே இப்போ -2 சாம்பிள் டெக்ஸ்ட் -2 என்று சொல்கிறேன். இந்த மாதிரியான டெக்ஸ்ட் இதுக்குள்ள இருக்கா இல்லை. அப்போ இப்போ வந்து இதுக்கா இல்லை. ஓகே, இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் சொன்னால் இட் வில் ஒர்க் லைக் w. இது வந்து இந்த w மாதிரி வேர்ல்டு செய்யும். பார்த்தோம்னு சொன்னால் you can see this is a new text. Simple. So this is the explanation of file handling in Python. So Pythonல வந்து எப்படி ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எங்களுக்கு வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. எக்ஸ்டர்னல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணக்குள்ள இல்லை எக்ஸ்டர்னல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்குள்ள என்று பல விடயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். லைக் XML. ஸோ XML ஃபைல் ரைட் பண்ணுறதுக்கு, JSON ஃபைல் ரைட் பண்ணுறதுக்கு, அதே போல் வந்து மேபி HTML ஃபைல் ரைட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதை H1 டிசைன் எல்லாம் பண்ணி கொண்டு போகுது ஒரு AI ப்ரோக்ராம் லைக். அப்படி இதுகளுக்கு வந்து இந்த மாதிரியான மெக்கானிசம் வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே guys, I hope you understood this concept. I'll see you in the next video.